பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் கீரை இது. கிராமப்புறங்கள்லாம் நிறைய அப்படியே தானாகவே முளைச்சிருக்கும். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அதாவது எலும்பு, மூட்டு இது மாதிரி தேய்மானங்களுக்கெல்லாம் இது கைகண்ட மருந்து. எப்படி படர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி கேட்பாரற்று கிடக்கிற இந்த மாதிரி செடியை நம்ம யூஸ் பண்ணால் அதுவும் நல்ல அந்த முறையோடு யூஸ் பண்ணால் நம்ம மூட்டு வலி, கை கால் வலியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இது நாங்கள் வச்சுலாம் வளரலை. பாருங்கள் எவ்வளவு படர்ந்துருக்கு. அடிக்கடி நாங்கள் பறித்து செய்வோம். அதுக்கப்புறமும் இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது மாதிரி எங்கள் கிராமத்தில் நிறைய அங்கங்கே இருக்கும். எங்கள் வீட்லேயும் இப்படி தான், எப்படியோ தானாக ஒன்று முளைச்சிது. அப்படியே அந்த விதை விழுந்து அப்படியே அடர்த்தியாக காடு மாதிரி மண்டிடுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் பறிச்சிடுவேன். இதை நீங்கள் ஒரு தோசையாக செஞ்சு சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி நல்லா இந்த இலையை பறிச்சுட்டு அலசி அதோட ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசி சேர்த்து ஊற வச்சு அதை நீங்கள் மிளகு, ஜீரகம் சேர்த்து ஒரு தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல பச்சை கலராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பூக்கள் பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்ன பூ, குட்டி பூ தான் இதில் இருக்கும். இந்த காய்கள் இந்த குழந்தைங்கெல்லாம் விளையாடுவாங்க. அப்படி அழுத்தினா டக்குன்னு சத்தம் கேட்கும். முத்தின காய்கள். இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு தோசையாக வறுத்து சாப்பிட்லாம். வேணும்னா வெங்காயம் எல்லாம் கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஏதாவது அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இலையை நீங்கள் ரெடிமேடாக தோசை மாவு இருக்குது வீட்டில்னு சொன்னால் ரெடிமேடாக வெறும் இலையை மட்டும் மிக்சியில் அடித்து அதை கலந்து அதையும் ஒரு தோசையாக வறுத்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தினசரி காலையில் எழுந்தோன்னே ஒரு 4-5 இலையை வெறும் வயிற்றில் பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்றதும் நல்ல பலன் அளிக்கும். இது கசப்பெல்லாம் இருக்காது. லைட்டாக ஒரு வெண்டைக்காய் மாதிரி ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும், அவ்வளோதான். அப்படியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை. அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக கூட உபயோகப்படுத்தலாம். நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா? நல்லெண்ணெயில் இந்த கீரையை நல்லா பறிச்சுட்டு அலசி அப்படியே எண்ணெயில் போட்டு காய்ச்சிடலாம். நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் கை கால் மூட்டு வலி உள்ள இடத்துலலாம், முழங்கால், கணுக்கால் அது மாதிரி வலி இருக்கிற இடத்துலலாம் இதை தடவினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வலி குணமாகும். இது மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் நான் காலையிலேயே ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிட்ருவேன். 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பழகிடும். ஏன்னா கசப்பெல்லாம் கிடையாது, ஒரு வழவழப்பு தான் இருக்கும். நம்ம எவ்வளோ மருந்து, மாத்திரை, ஆயின்மெண்ட்டு இது மாதிரிலாம் நிறைய தடவுவோம் முழங்கால் வலி, மூட்டு வலிக்கு. இது மாதிரி நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். இதை ஒரு தொட்டியில் கூட வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செடியாக வளர்க்கலாம். வந்துருச்சுன்னா அவ்வளோதான், காடு மாதிரி மண்டிடும். ஒரு அற்புதமான மூலிகை இது. இதுக்கு முடக்கத்தான்னு பேர். நன்றி.